ஓகே, லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நம்ம? ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஃபங்க்ஷன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னென்ன? டிஃபால்ட், கஸ்டம். டிஃபால்ட்டா? அதுக்கு ஒரு பேர் சொன்னோம், என்னது? டிஃபால்ட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன். built-in functions, user defined. user defined functions. ஓகேவா? ஸோ இது 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். built-in functionsனா பைத்தானோட டிஃபால்ட்டா எந்தெந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வருதோ அதெல்லாம் வந்து நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். பைத்தான் சாஃப்ட்வேரோட என்னென்ன வருதோ அதெல்லாம் வந்து நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, இதே நம்ம வந்து கஸ்டமாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம், கஸ்டம் ஃபங்க்ஷன் யூசருக்கு தேவையான ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா we call it as user defined function. ஓகே, இதில் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா? அந்த இன்புட்ஸ் பேர் என்னது? இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் பாராமீட்டர்ஸ். சூப்பர். இன்புட்ஸ்க்கு பேர் என்ன? பாராமீட்டர்ஸ் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். சரியா? அதாவது டெஃப் ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். இப்போ ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன் அப்படின்னா ஏ கமா பி இது வந்து இன்புட்டாக போகுது இந்த ஃபங்க்ஷனுக்கு. இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் ஏ பிளஸ் பி. ஓகே, இந்த ஏவும் பியும் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஐ கால் இட் as ஆர்குமெண்ட்ஸ் ஆர் parameters. சரியா? பிரிண்ட்டுக்கும் ரிட்டர்னுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? பிரிண்ட் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், ரிட்டர்ன் எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னுட்டு. ரிட்டர்ன் என்ன பண்ணும்? அந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிக்கும். வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப உங்களுக்கு இப்போ ஆட் கொடுத்துட்டேன்னா, இப்போ ஆட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன், 2,3 கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு அவுட்புட் என்ன வரும்? அவுட்புட் 5ன்னு வரும் எனக்கு. ஓகே, ஆனால் இது எங்கேயாவது நான் ஸ்டோர் பண்ணுறேன்னா? எங்கேயுமே நான் வந்து ஸ்டோர் பண்ணல. வெறும் ஆட் 2,3 மட்டும் நான் கால் பண்ணால் எனக்கு அவுட்புட் வந்து என்ன வரும்? 5ன்னு வரும். பட் நான் இதில் வந்து எங்கேயுமே வந்து நான் ஸ்டோர் பண்ணலை. இதே நான் இப்போ வந்து a is equal to add of 2,3 அப்படின்னு கொடுக்குறேன்னா இதுக்கு வர அவுட்புட்டை நான் ஏல வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஏல ஸ்டோர் பண்ணுறது அப்போ இப்போ ஏல நான் செக் பண்ணேன்னா எனக்கு 5ன்னு இருக்கும். இப்போ a is equal to 5ன்னு வரும். ஸோ இப்போ நான் ஏ செக் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் என்ன இருக்கும்? இதில் 5ன்னு இருக்கும். இதே நான் வந்து பிரிண்ட் போட்டேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்து அவுட்புட் வராது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப எனக்கு அவுட்புட் வராது. அது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் தான் பண்ணுமே தவிர்த்து அது வந்து ரிட்டர்ன் பண்ணாது. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப எனக்கு ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ நான் இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆட் ஆஃப் 2,3 கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துல ஏல போயிட்டு பார்த்தேன்னா எனக்கு நன் எதுவுமே வராது, அவுட்புட்டே வராது. அதாவது இட் இஸ் எ நன் டைப். ஓகேவா? ஸோ இதுதான் பிரிண்ட்டுக்கும் ரிட்டர்னுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ இங்கே வந்து உள்ளே நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் இல்லையா? ஏவும் பியும் உள்ளே கொடுக்குறோம். இது ஏ கமா பி கமா சின்னு கூட கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஏ கமா பி கமா சி கமா டி நாலு வேல்யூஸை நீங்கள் வந்து ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஏ கமா பி கமா சி கமா டினும் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் தான் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்குமெண்ட்ஸ் ஆர் பாராமீட்டர்ஸ். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் தான் வந்து முக்கியமான கான்செப்ட். பாராமீட்டர்ஸ். இப்போ நம்ம உள்ள இன்புட் கொடுக்கறது பார்த்தோம் இல்லையா? பாராமீட்டர்ஸ் ஆர் arguments. There are 4 types guys.
இன்டர்வியூ பர்ஸ்பெக்டிவ்ல இதை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? 4 டைப்ஸ் பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் வந்து மொத்தம் 4 டைப்ஸ் இருக்கு. 4 விதமா நம்ம வந்து இன்புட்டை வந்து உள்ள கொடுக்கலாம். ஓகே, ஒன்று என்ன அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட். பொசிஷனல் ஆர்குமெண்ட், keyword argument, default argument, variable length argument. So we have 4 types of parameters. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன, கீவேர்ட் ஆர்குமெண்ட்னா என்ன, டிஃபால்ட் ஆர்குமெண்ட், வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே, பொசிஷன் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெஃப், இப்போ வந்து நான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் எழுதுறேன். டெஃப் ஆட் பண்ணுறேன், சிம்பிளான ஃபங்க்ஷன் a, b. ஓகே, ஐ எம் பிரிண்டிங், இப்போ பிரிண்ட் பண்ணுறேன், பிரிண்ட் a plus b. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃப் சப்ராக்ட் பண்ணுறேன், a, b, பிரிண்ட் a minus b. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃப் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், a, b, print a multiply b. கடைசி ஃபங்க்ஷன் def divide b, a, print a divided by b. சரியா? இதுதான் நான் எழுதுற ஃபங்க்ஷன்ஸ். இந்த 4 ஃபங்க்ஷன்ஸ் நான் வந்து எழுதியிருக்கேன்ப்பா. சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணணும். இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணும்னா எப்படி கால் பண்ணணும்? இந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து கூப்பிடணும். கரெக்டா? இந்த ஃபங்க்ஷன் நேமை கூப்பிட்றதுனா எப்படி? ஆட் தான் வந்து ஃபங்க்ஷன் நேம். வெறும் பிராக்கெட் இப்படி உள்ள நான் வந்து இன்புட் கொடுத்தா நான் வந்து இந்த இன்புட்டை வந்து கால் பண்றப்ப கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். கொடுக்கணும். எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றப்ப, அதாவது இங்க ஃபங்க்ஷன் நம்ம எழுதுறப்ப நம்ம இன்புட் கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு இன்புட்டை நம்ம கொடுக்குறோம். இப்போ எத்தனை இன்புட் கொடுத்துருக்கோம்? 2 இன்புட் வந்து கொடுத்துருக்கோம். கொடுத்துருக்கோம்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றப்பவும் அதே 2 இன்புட்டை நீங்க வந்து கொடுக்கணும். 2 இன்புட்டை என்னென்னு சொல்லி கொடுக்கணும். இப்போ add 1, 2 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, இது என்ன கொடுக்கும்? print 3 வந்து print ஆகும். இப்போ add 4, 5. ஓகே, இது ரெண்டும் ஆட் ஆகி பிரிண்ட் என்ன ஆகும்? 9 சொல்லி இதாகும். ஸோ இப்போ சப்ட்ராக்ட் அதே தான். சப்ட்ராக்ட் இப்போ இப்போ a, b, c, a minus b minus c. இப்போ இதுதான் நான் வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ 10, 20, 30 இதுதான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இன்புட். ஏன்னா 3 வேல்யூ கொடுக்கணும் இல்லையா? இங்கே 2 வேல்யூ கொடுத்தா எனக்கு எரர் வரும். ஏன்னா இங்கே டிஃபைன் பண்ணுறப்ப 3 இன்புட் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து 3 இன்புட் வந்து நான் கொடுக்கணும். ஸோ இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறப்ப 10 minus 20 minus 30. ஆன்சர் என்ன? 40யா? ஆன்சர் என்ன? 40. யார் சொன்னது 40ன்னு? மனோஜ் குமார். கரெக்டா? 40 கரெக்டா? கரெக்ட் தான். மைனஸ் -40. சரியா? இப்போ இதே மாதிரி இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் 2, 3. ஓகே, இங்கே மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 into 3 6. இப்போ சப்ட்ராக்ட் என்ன பண்ணுறோம்? டிவைட் பண்ணுறோம். சாரி, டிவைடுக்கு எப்படி நான் கால் பண்ணுறேன்? இப்போ 10, 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் என்ன? டிவைட் 1/2, 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா டிவைடில் ஃபஸ்ட்டு பின்னு கொடுத்துருக்கேன். கரெக்டா? ஏ வந்து இங்கே கொடுத்துருக்கேன், செகண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ
இப்போ 10 இங்கே ஃபஸ்ட்டு போகுது, 5 வந்து செகண்ட் போகுது. இப்போ இந்த இடத்துல 10ன்றது ஏவா பியா? பி. B. 10ன்றது பி, ஏ இல்லை. 5ன்றது ஏ. ஏ. ஓகே, பிரிண்ட் பண்ணுறப்ப பிரிண்ட் ஏ பை பி. ஏ பை பின்னா என்னது? 5/10 which is equal to 1/2, 0.5. சரியா? அதாவது பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்ப நம்ம அதே ஆர்டரில் பாஸ் பண்ணணும். ஓகேவா? அதாவது இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, ஒரு இது சொன்னால் புரிஞ்சிடும் உங்களுக்கு. டெஃப் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? அதுக்கு என்னென்ன வாங்குறேன்னா, அவங்களோட நேம் வாங்குறேன், ஏஜ் வாங்குறேன். ஓகே, பிரிண்ட் என்ன பண்ணுறேன்னா, பிரிண்ட் ஐ நேம், அவங்களோட ஐ நேம், மை ஏஜ் இஸ், அதாவது இது வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, ஐயும் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்குது, நேம் வந்து இந்த நேம் இங்கே வந்துடும், ஏஜ் வந்து மை ஏஜ் இஸ் இந்த ஏஜை வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். ஓகேவா? இந்த சாரி இது இல்லை. இப்போ நான் டீட்டெயில்ஸ் என்ற ஃபங்க்ஷனை ஒவ்வொருத்தராக கால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யார் வரா? சப்போஸ் மனோஜ் வரான்னு வச்சுக்கோங்க. மனோஜ் ஏஜ் வந்து 20 அப்படின்னா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும்? ஹாய் மனோஜ், மை ஏஜ் இஸ் 20 அப்படின்னு வருமா? அடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் ஜான் 18 அப்படின்னா ஹாய் ஜான், மை ஏஜ் இஸ் 18. இப்போ அடுத்தது டீட்டெயில்ஸ், அடுத்து நம்ம ஜோஜி வராரு. ஜோஜி என்ன பண்ணுறாருன்னா, ஜோஜிக்கு வந்து அவரோட வயசு தான் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லிட்டு வயசை ஃபஸ்ட்டு போட்டு அவரோட ஏஜை போட்டுடுறாரு. ஏஜை வந்து ஃபஸ்ட்டு போட்டு நெக்ஸ்ட் வந்து அவரோட நேமை போடுறாரு. ஓகே, இந்த இடத்துல எனக்கு நான் என்ன நடக்கும்? ஐ ஜோஜின்னு வருமா? 13 வரும். ஐ 30, my ஜோதி. age is ஜோஜி. நம்ம இந்த இடத்துல நம்ம இன்புட் வந்து நேம் கொடுக்கணும், ஏஜ் கொடுக்கணும். இதுதான் நம்மளோட பொசிஷன். ஆனால் நம்ம அந்த பொசிஷனை மாற்றி இங்கே கொடுக்குறோம். நேம் இருக்க இடத்துல ஏஜையும், ஏஜ் இருக்க இடத்துல நம்ம நேமையும் மாற்றி ஆர்டரை வந்து மாற்றி கொடுக்குறோம். மாற்றி கொடுக்குறப்ப என்ன நடக்குது? நேமில் போயிட்டு 30 ஸ்டோர் ஆகுது, ஏஜில் போயிட்டு ஜோஜின்னு ஸ்டோர் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகிறப்ப இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ ஆல்வேஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன இங்கே ஆர்டரில் நீங்கள் கொடுக்குறீங்களோ, இங்கே வந்து நேம் ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, செகண்ட் ஏஜ் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் கால் பண்ணுறப்பவும் நீங்கள் அதே ஆர்டரில் தான் கொடுக்கணும். நீங்கள் நேமும் ஏஜும் சேம் ஆர்டரில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஏஜை முன்னாடி போட்டு நேமை மாற்றி போட்டிங்கன்னா தென் யூ வில் பி கெட்டிங் இன்டு எரர் கூட நீங்கள் வந்து வரலாம். சரியா? ஏஜ் வந்து நம்பரு, ஏஜ் வந்து நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐ நேம் நான் என்ன பிரிண்ட் பண்ணுறேன்னா, ஐ நேம் மை ஏஜ் இஸ் ஒரு 10 வயசு ப்ளஸ் பண்ணி நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஏஜ் ப்ளஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? இந்த இடத்துல இப்போ ஜோஜி வரப்ப ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நேம் இருக்க இடத்துல 30 வந்துருதா? ஐ 30, மை ஏஜ் இஸ் ஜோஜி ப்ளஸ் 10. -10 தான் வரும் ஆக்சுவலா. -10 வருமா? ஆமா, ஆக்சுவலாக இங்கே வந்து எரர் வரும். ஓகே, ஸோ ஜோஜி ப்ளஸ் 10 வரப்போ இது ஸ்ட்ரிங்கு, இது வந்து இன்டீஜர். ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரும் ஆட் பண்ண முடியுமா? ஆட் பண்ண முடியாது. ஸோ வி வில் பி கெட்டிங் இன்டு
எரர். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்று தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணுறீங்களோ, எந்த ஆர்டரில் நீங்கள் வந்து கொடுக்குறீங்களோ டிஃபைன் பண்ணுறப்ப, அதே ஆர்டரில் தான் நீங்கள் வந்து கால் பண்ணுறப்பையும் அதே ஆர்டரில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து ஜோஜி வரான். ஜோஜி திருப்பி வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து என்னோட ஏஜை தான் கொடுப்பேன், நேம் எல்லாம் வந்து நான் வந்து செகண்ட் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி வந்து ஒத்த காலில் நிற்கிறான். அவனுக்காக தான் இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டை வந்து இது என்னது வேரியபிள் லென்த்தா, வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட். சரியா, பொசிஷன் வந்து இந்த இதில் ஜோஜி வரான். என்ன சொல்கிறான் ஜோஜி, இல்லை நான் ஃபஸ்ட்டு என்னோட ஏஜ் தான் கொடுப்பேன், அடுத்து தான் என்னோட நேமை வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவனுக்காக தான் இந்த கீவேர்டு ஆர்குமெண்ட்டை கைடோ வேன் ரோசம் வந்து கண்டுபிடிச்சாரு. என்னன்னா டெஃப் வந்து டீட்டெயில்ஸ், ஓகேவா, அதே நேம் ஏஜ் இதுதான். இப்போ நம்ம இந்த டீட்டெயில்ஸை கால் பண்ண போகிறோம். டீட்டெயில்ஸை கால் பண்ணுறப்ப ஜோஜி என்ன சொல்கிறான், நான் ஃபஸ்ட்டு ஏஜ் தானே கொடுப்பேன்னு சொல்கிறான். அந்த ஏஜ்னு கால் பண்ணுறப்ப நான் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு நான் இங்கே எழுதி கொடுத்தேன் அப்படின்னா we call it as keyword. then name is equal to ஜோஜி. நீ ஃபஸ்ட்டு ஏஜ் கொடுத்த மாதிரியும் ஆகுது, அதே சமயம் இது 30ன்றது என்ன, அதாவது இது வந்து ஏஜ் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கொடுக்குறப்பவே நம்ம வந்து பாஸ் பண்ணிடுறோம். இதோட 30ன்றது என்ன, இது வந்து ஏஜ், அதனால ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30. ஜோஜின்றது நேமுங்க, அதனால நேம் இஸ் ஈக்குவல் டு ஜோஜி. ஸோ இது மாதிரி கொடுக்குறப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் உள்ளே வந்து ஐ நேம்னு கொடுக்குறேன் இல்லையா. ஸோ இந்த நேமில் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு ஐ ஜோஜி, மை ஏஜ் இஸ் 30 + 10 40 இப்படி வந்து போயிடும், பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா. ஸோ கீவேர்டு ஆர்குமெண்ட்னா நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்ப என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் கால் பண்ணுறப்ப நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா. we can pass, so keyword argument na we can pass the argument values by keyword. keyword na என்னதுங்க, அதாவது இது parameter name. இந்த நேம் இருக்கு இல்லையா, parameter நேம், இந்த parameter நேம் யூஸ் பண்ணி நம்ம இங்கே இன்புட் கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் keyword argument. ஓகே, பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சா, கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்னன்னு புரிஞ்சா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ அதே டீட்டெயில்ஸில் இப்போ ஜோஜி என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் வந்து என்னோட நேமை வந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் வந்து வெறும் ஏஜ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோஜி சொல்கிறான். ஸோ டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெஃப் டீட்டெயில்ஸ், டிஃபால்ட்டாக நம்ம நேமை வந்து ஜோஜின்னு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். ஓகேவா, நேம் வந்து ஜோஜின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம், ஏஜை மட்டும் நம்ம வந்து இன்புட்டாக நம்ம வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, டெஃப் டீட்டெயில்ஸ், நேம் வந்து ஜோஜி, ஏஜ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப பிரிண்ட் ஐ நேம் ஏஜ் இஸ், ஸோ இதுதான் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் இல்லையா, கால் பண்ணுறப்ப என்ன பண்ணணும், இப்போ நான் வந்து 2 கொடுத்துருக்கேன், நேம் கொடுத்துருக்கேன், ஏஜ் கொடுத்துருக்கேன், 2 கொடுத்துருக்கேன். ஸோ நான் கம்பல்சரி 2 கொடுக்கணும், 2 வேல்யூ வந்து கொடுக்கணும். ஜோஜி என்ன சொல்கிறான், இல்லை நான் வெறும் ஏஜ் மட்டும் தான் கொடுப்பேன், என்னோட நேமை வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் படி நீங்கள் வந்து வெறும் ஏஜ் மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இருக்கீங்க, ஜோஜின்னு இருக்குது. நீங்கள் நேம் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா என்ன டிஃபால்ட்டாக கொடுத்துருக்கீங்களோ அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் ஒரே வேல்யூ தான் கொடுத்துருக்கேன், இந்த ஒரு வேல்யூ போயிட்டு ஏஜுக்கு அசைன் ஆகிடும். மொத்தம் எத்தனை வேல்யூ கொடுத்துருக்கான்னு பார்க்கும், 2 வேல்யூ கொடுத்துருக்கேனா,
இப்போ இப்போ ஜான் 20 ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல ஜான் வந்து போயிட்டு ஜோஜியை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவாரு. ஜோஜி இருக்கிற இடத்துல ஜான் வந்துடுவார். ஓகே, அடுத்து வேற யாராவது இப்போ பிரைட்சன் வரான் அப்படின்னு பிரைட்சன் கொடுக்குறான் அப்படின்னா பிரைட்சன் போயிட்டு அந்த நேம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுவான். இல்லை அடுத்து வந்து ருகேஷ் வரேன், ருகேஷ் வந்து ஒன்லி ஏஜ் மட்டும் தான் கொடுக்குறேன். ஓகேவா, ஏஜ் மட்டும் நான் கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக யார் வருவா? ஜோஜி வந்துடுவான். ஹாய் ஜோஜி, மை ஏஜ் இஸ் 18 அப்படின்னு சொல்லிட்டு ஏஜை வந்து மாற்றிப்பான். என்னோட ஏஜ் எடுத்து அவன் போட்டுப்பான். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து இப்போ வந்து ப்ராக்டிக்கலில் பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. டெஃப் ஆட் ஏ கமா பி பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா இதுதான். பிரிண்ட் இப்போ நேம் கமா ஏஜ்னே கொடுக்குறேன். ஓகேவா, நேம் கமா ஏஜ். ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். டீட்டெயில் வச்சுக்கிறேன், டீட்டெயில்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோன்னா டீட்டெயில் உள்ளே என்ன கொடுக்கணும்? நான் வந்து நேமும் கொடுக்கணும், ஏஜும் கொடுக்கணும். ஓகே, ஸோ ருகேஷ் ஏஜ் வந்து 20 அப்படின்னு கொடுக்குறேன்னா இது வந்து பிரிண்ட் பண்ணுது, நேமும் பிரிண்ட் பண்ணுது, ஏஜும் வந்து பிரிண்ட் பண்ணுது. சப்போஸ் நான் ஏஜில் வந்து ஒரு சில ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏஜ் வந்து +20 கொடுக்கணும்னு நினைக்கிறேன், வர ஏஜை +20 கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரன் பண்ணுறப்ப நேமில் வந்து ருகேஷ் வந்துடும், ஏஜில் வந்து 20 வரும். 20 + 20 40 எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதே இப்போ நான் வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் கொடுக்க போகிறேன், செகண்ட் வந்து நான் வந்து நேமை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்தோன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்ப்போம்? எரர் வரும். நேமில் வந்து 20 வந்துடும், ஏஜில் வந்து ருகேஷ் வந்துடும். ருகேஷ் +20 அதாவது இன்டிஜரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது, கன்காட்டினேட் பண்ண முடியாது. இதுதான் உங்களுக்கு வந்து எரர். கரெக்டா? கேன் ஒன்லி கன்காட்டினேட் ஸ்ட்ரிங். இப்போ வந்து நமக்கு ஏஜில் வந்து என்ன வந்திருக்கு? ருகேஷ்னு வந்திருக்கு. ஸோ ருகேஷ் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை கூட தான் நான் வந்து ஆட் பண்ண முடியும், நாட் இன்டிஜர் கூட நான் வந்து கன்காட்டினேட் பண்ண முடியாது, 20 கூட நான் வந்து கன்காட்டினேட் பண்ண முடியாது. இதுதான் என்னோட எரர். சரி, ஓகே, இதை எப்படி நான் வந்து இதுதான் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட். பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா இங்கே என்ன ஆர்டரில் கொடுத்துருக்கணும் அதே ஆர்டரில் நான் வந்து கால் பண்ணுறப்ப கொடுக்கணும். ஸோ ருகேஷை வந்து ஃபஸ்ட்டு கொடுக்கணும், ஏஜை வந்து செகண்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்னது? கீவேர்ட்னா என்ன? இல்லை நான் வந்து மாற்றி கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுறப்ப என்னன்னா ஏஜ் இஸ் ஈக்குவல் டு நேம் ஈக்குவல் டு இப்படின்ட்டு கீவேர்டை கொடுத்துட்டு போகிறீங்க. இங்கே மேலே என்ன கால் பண்ணீங்களோ கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து இங்கே கொடுத்துருவீங்க. இது கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நேமில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டோர் ஆகிடும், ஏஜில் போயிட்டு உங்களுக்கு 20 ஸ்டோர் ஆகிடும். சரியா? திஸ் இஸ் கால்ட் அஸ் என்னது? இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? கீவேர்ட் வந்து எப்பவுமே நீங்க வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றப்ப நீங்க என்ன ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றப்ப என்னென்ன பாராமீட்டர்ஸ் கொடுத்தீங்களோ அந்த பாராமீட்டர்ஸ் கொடுத்து நீங்க கொடுக்க போறீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ டிஃபால்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டிஃபால்ட்டா நேம் என்ன கொடுத்துருக்கு? டிஃபால்ட்டா நேமை வந்து ஜோஜின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? ஜோஜின்னு கொடுத்தாவே எரர் வருது. என்ன எரர் இங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன இங்க என்ன எரர் வருது? அது படிங்க. அது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இல்லன்னு வருது. அதாவது நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். இப்போ வந்து நான் டிஃபால்ட்னா என்ன சொன்னேன்? இது மாதிரி வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துட போகிறோம்னு சொன்னேன். கரெக்டா? இது மாதிரி நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குற வேல்யூஸ் எப்போவுமே நம்ம வந்து எப்போ கொடுக்கணும்னா நான் டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்துட்டு தான் கடைசியாக கொடுக்கணும். ஓகேவா? இப்போ நான் டிஃபால்ட் ஏஜ்ன்றது நான் டிஃபால்ட். ஸோ ஏஜை வந்து நான் வந்து முன்னாடி கொடுத்துடணும். ஏஜை முன்னாடி கொடுத்துட்டு தான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்? டிஃபால்ட் வேல்யூவை நான் கொடுக்க முடியும். அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க.
நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட், அதாவது நான் டிஃபால்ட் என்னது ஏஜ், இது ஏஜ் வந்து ஃபாலோஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இது எனக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ இதை நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன், இதை கால் பண்ணுறப்ப நான் வந்து டீட்டெயில் நான் வந்து வெறும் ஏஜ் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஏஜ் மட்டும் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் 20ன்னு. ஸோ 20ன்னு கொடுக்குறப்ப எனக்கு வந்து இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னா நான் இப்போ நேம் கொடுக்கணுமா, நேம் கொடுக்க தேவையில்லை. நேம் கொடுக்கணும், இந்த நான் வெறும் 20 மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா டிஃபால்ட்டாக என்ன நேம் இருக்குது, ஜோஜின்னு இருக்குது. ஸோ ஜோஜி நேம் வந்து டிஃபால்ட்டாக எடுத்துக்கும். ஸோ நேமுக்கு வந்து ஜோஜின்னு பாஸ் ஆகிடும், ஏஜுக்கு வந்து 20 வந்து போயிடும், பாஸ் ஆகும். இல்லை நான் வந்து நேம் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் 20, இப்போ ஜான் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஜோஜி இருக்கிற இடத்துல வந்து ஜான் வந்து போயிட்டு ரீப்ளேஸ் ஆகிடும். சரியா, நேம் வந்து இல்லை நான் ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜான்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஜோஜி இருக்க இடத்துல போயிட்டு ஜான் வந்துடுவார். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ம என்ன அமுத்துவோம், ஷிஃப்ட் டேபா. ஸோ ஷிஃப்ட் டேப்னு நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் இங்கே பாருங்கள், நான் ஏஜ் கொடுக்குறேன், இந்த இடத்துல நேம் இஸ் ஈக்குவல் டு ஜோஜி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இது வந்து டிஃபால்ட். இதுதான் வந்து நம்ம ஒரு லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ லிஸ்ட்டில் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, 3, 34ன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டாட் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் என்ன எடுக்கலாம், இன்செட்டில் பார்ப்போமா, இன்செட் இல்லை அப்பண்டில் ஷார்ட்டில் இருக்கும், ஷார்ட்டில். இப்போ பாருங்கள் ஷார்ட்டில் வந்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம டீட்டெயிலுக்குள்ளே நான் இப்போ என்ன கொடுத்துருக்கேன், ஏஜ் நேமு ஈக்குவல் டு ஜோஜின்னு கொடுத்துட்டேன், இது வந்து என்னோட டிஃபால்ட். அதே மாதிரி ஷார்ட் ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள், ஷார்ட் ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்க்குறப்ப கீ வந்து நன்னு கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்தது, விச் மீன்ஸ் இங்கே அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் ஷார்ட்ன்ற ஃபங்க்ஷன் எழுதுகிறப்ப ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ டிஃபால்ட்டாக ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னா இது வந்து சார்ட் த லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர். சரியா, அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, சின்னதுலேருந்து பெருசா. இப்போ ஏ டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுக்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏல வந்து அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு ஷார்ட் பண்ணிடும், 10, 34 சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பராக எனக்கு வந்து ஷார்ட் பண்ணிடும். இந்த இடத்துல என்ன இருக்குது, டிஃபால்ட்டாக ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ்ன்னு இருக்குது. இதே இப்போ நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ கொடுக்குறேன். ஓகேவா, ட்ரூ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் மாறுறது வந்து டிசெண்டிங் ஆர்டராக வந்துடும். இப்போ பாருங்க 344, 34, 10. ஸோ நம்ம வந்து டிஃபால்ட்டாக நம்ம எதுவுமே கொடுக்கல அப்படின்னா ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ இது எதுவுமே கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு என்ன நடக்கும், டிஃபால்ட்டாக உள்ள என்ன பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபால்ஸ்னு பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால்ஸ் வந்து போச்சுன்னா என்ன நடக்கும், நமக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரணும். ஓகே, இல்லை எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் வரக்கூடாது, எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் தான் வரணும் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ட்ரூன்னு கொடுத்தோன்னா அது எனக்கு டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்கும். ஸோ இப்போ ஏ டாட் ஷார்ட் வெறும் ஏ டாட் ஷார்ட்னு கொடுத்தோன்னா எனக்கு அசெண்டிங் ஆர்டரில் எனக்கு வரும். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் வேரியபிள்ஸ் நம்ம இங்கே லிஸ்ட் படிக்கிறப்பெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கீ இஸ் ஈக்குவல் டு நன், ரிவர்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, the reverse flag can be set to sort in descending order. ஸோ நம்ம ரிவர்ஸ் ஃபிளாக் யூஸ் பண்ணி நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்துருவோம். சரியா, சரி ஓகே. இப்போ புரிஞ்சுதா, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சரி, நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன், அந்த ஃபங்க்ஷன் வந்து வேலிடா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லணும். சரியா, def
நேம் கமா மெசேஜ் ரெண்டு இது வந்து நான் உள்ள கொடுக்குறேன். print hello name followed by message. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்ணுறேன். wish குட் மார்னிங். ஓகேவா? அடுத்து ஸோ இந்த இடத்துல மெசேஜ் ஈக்குவல் டு குட் மார்னிங். நேம் ஈக்குவல் டு குட் மார்னிங். ஓகே, இப்போ சொல்லுங்க, இப்போ என்னென்ன ஃபங்க்ஷன் கரெக்டாக எழுதியிருக்கேன், எந்தெந்த ஃபங்க்ஷன் வந்து தப்பாக எழுதியிருக்கேன்? இதுக்கு ஃபர்ஸ்ட் அவுட்புட் வருமா? ஃபங்க்ஷன் கரெக்டா வரும்ண்ணா. என்ன அவுட்புட் வரும்? ஹலோ ருகேஷ் குட் மார்னிங் வரும். ஹலோ ருகேஷ் குட் மார்னிங். ஓகே, வெரி குட். செகண்ட் ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து எரர்னு வரும்ண்ணா. எரர் வரும். ஏன்? ஏன்னா வந்து இதுக்கு மட்டும் மெசேஜுக்கு மட்டும் வந்து நம்ம வந்து கீவேர்ட் கொடுத்துருக்கோண்ணா. ம் ஓகே, மெசேஜுக்கு மட்டும் நம்ம வந்து கீவேர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு தேர்ட் ஒனுக்கும் அதே மாதிரி நேமுக்கு மட்டும் கீவேர்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, பட் இங்க பாத்தீங்கன்னா ஓகே, இப்போ நான் வந்து ரன் ஆகுமா? அவுட்புட் வரும் நினைக்கிறேன். அவுட்புட் வருமா? இப்போ தேர்ட் ஒனுக்கு இதுக்கு அதுக்குமே வரும். அதுக்குமே வரும். ஓகே, வேற யாராவது எனி ஆன்சர்ஸ்? எனி ஆன்சர்ஸ் கைஸ்? ஜோஜி? ஓகே, ஆனா செகண்ட் ஒன்னு மட்டும் வேணா எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குண்ணா. சரி ஓகே. ஏன்னா நான் வேரியபிள் ஃபாலோஸ் டிஃபால்ட் வேரியபிள்ன்றதுனால வந்து அதுக்கு மட்டும் எரர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன் ரன் ஆகும், தேர்ட் ஒன் we will be getting error. என்ன சொன்னேன்? பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகேவா? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா டிஃபால்ட்டு. ஸோ நீங்கள் கால் பண்ணுறப்ப எப்போவுமே நீங்கள் வந்து ஒன்று வந்து நீங்கள் வந்து கொடுத்துடலாம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ மெசேஜ் வந்து குட் மார்னிங் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து உள்ளே கொடுக்கலாம். ஆனால் எப்போவுமே நீங்கள் இந்த ஆர்டரில் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் எதுவுமே இல்லாமல் கொடுக்குறீங்க, கீவேர்டு எதுவுமே இல்லாமல் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு பேர் பொசிஷனல். இந்த இடத்துல நம்ம வந்து எது கீவேர்டு இல்லாமல் கொடுத்துருக்கோம்? குட் மார்னிங்னு கொடுத்துருக்கோம், விச் இஸ் பொசிஷனல். கீவேர்டோட கொடுத்துருக்கிறது என்னது? நேமு. கரெக்டா? கீவேர்டு இல்லாமல் கொடுக்கறது பொசிஷனல், கீவேர்டோட கொடுக்கறது கீவேர்டு ஆர்குமெண்ட் விச் இஸ் இந்த நேமு. ஸோ நம்ம எப்போவுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் த கீவேர்ட் ஆர்குமெண்ட். நீங்கள் வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு கொடுத்துரு, அதுக்கப்புறம் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். பைத்தானை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூலு. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் என்னென்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும்ப்பா. ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் இப்போ நான் வந்து ஹலோ நேமு மெசேஜு ஓகே சேலரி ஒன்று வாங்குகிறேன், அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வாங்குகிறேன். இப்போ சேலரி வந்து 25,000 வைக்கிறேன் டிஃபால்ட்டாக. இப்போ அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இங்கே சேலரி வந்து 30,000 வைக்கிறேன். 30,000 டேட் ஆஃப் பர்த் 27/03/1997. ஓகே, ஸோ அதே இது
இப்போ சொல்லுங்க பார்ப்போம். இப்போ சேலரியும் கொடுத்துட்டேன், அந்த சேலரியும் இங்கே வந்து பாஸ் பண்ணுறேன். இப்போ எந்தெந்த இடத்துல எரர் வரும்? ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எரர் வருமா? இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த இடத்துல எரர் வருமா? வராது. பட் டேட் ஆஃப் பர்த் இருக்கிற இடத்துல salary பிரிண்ட் ஆயிடும். salary இருக்கிற இடத்துல டேட் ஆஃப் பர்த் பிரிண்ட் ஆகும். இப்போ சேலரி 25,000 நம்ம வந்து கொடுத்துருக்கோம், கரெக்டா? அந்த இடத்துல தான் நம்ம 30,000 பாஸ் பண்ணுறோம். கரெக்டா பர்கர்? கரெக்ட் கரெக்ட். இல்லை, நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓகே. ஸோ மற்றவங்க யார இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனே ஃபஸ்ட்டு தப்பு. நான் என்ன சொன்னேன்? நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் எந்தெந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து முன்னாடி கொடுத்துடணும், சரியா? கடைசியாக தான் உங்களோட கீவேர்டு ஆர்குமெண்ட்டை நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ பொசிஷனல் ஆர்குமெண்ட் எல்லாமே முன்னாடி கொடுத்தாதான் உங்களோட பைத்தான் வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பொசிஷனல், நீங்கள் எதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஓகே. கடைசியாக உங்களோட கீவேர்டு ஆர்குமெண்ட்டை நீங்கள் இங்கே கொடுக்குறீங்க. இப்படி கொடுக்குறப்ப இப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது? ருகேஷ் குட் மார்னிங் மெசேஜுக்கு போகும். டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன போகும்? 30,000 போகுது. ஓகே. இந்த இடத்துல சேலரி இருக்க இடத்துல 27039117. ஓகே. இப்போ இதை நான் கால் பண்ணுறப்ப ஹலோ ருகேஷ் குட் மார்னிங், மெசேஜ் வந்து குட் மார்னிங்னு வந்துருச்சு. டேட் ஆஃப் பர்த் என்னென்னு வருது? 30,000 வருது. சேலரி என்னென்னு வருது? 2 crores வருது. இந்த இடத்துல இப்போ நான் வந்து சேலரி ஈக்குவல் டு இங்கே போடுறேன். சேலரி ஈக்குவல் டு இது கரெக்டா? சேலரி ஈக்குவல் டு 30,000 நீங்கள் கொடுத்துட்றேன். 27,003,1197 இது கரெக்டா? இல்லை, இதுக்கும் எரர் வரும். எரர் வரும் ஏன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட். பொசிஷனல்னா என்னது? இது மாதிரி எதுவும் கீவேர்டு இல்லாமல் கொடுக்கறதெல்லாம் பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஓகே. ஆனால் இங்கே நம்ம கீவேர்டு இல்லாமல் தானே கொடுத்துருக்கோம், விச் இஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அதை வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்டுக்கு முன்னாடி அடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் நமக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு தான் கீவேர்டு ஆர்குமெண்ட் கொடுக்க முடியும். ஸோ எப்போவுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் நீங்கள். அதுக்கப்புறம் தான் கீவேர்டு ஆர்குமெண்ட் இருந்ததுன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்டெல்லாம் கடைசியாக கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீவேர்டு ஆர்குமெண்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து கடைசியாக தான் கொடுக்கணும். நீங்கள் அதை டிஃபைன் பண்ணுறதப்பையும் சரி, கால் பண்ணுறப்பவும் சரி, பொசிஷன் இருந்ததுன்னா பொசிஷனை ஃபஸ்ட்டு கொடுத்துடணும், அதுக்கப்புறம் கீவேர்டை கால் பண்ணணும். கீவேர்டு இருக்கிறத நீங்கள் கீவேர்டு கொடுக்கணும். DOB is equal to 27. இப்போ 27/03/1997. ஓகே. இப்போ நான் இந்த இடத்துல என்னென்ன கொடுத்துருக்கேன்னா டிஓபியும் என்னோட கீவேர்டு ஆர்குமெண்ட், சேலரியும் என்னோட கீவேர்டு ஆர்குமெண்ட். ஓகே. இது ரெண்டும் நான் வந்து கொடுத்துருக்கேன். இது இப்போ ரெண்டும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ இப்படி ரன் பண்ணுறேன். என்ன நடக்கும்? இப்போ இந்த கேஸில் எரர் வருமா இல்லை வருமா? ஏதாச்சும் வேல்யூஸ் வருமா? எரர் வராது. பட் டேட் ஆஃப் பர்த்ல போய் salary உட்காரும், சேலரியில போய் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கேஸில் நேமில் வந்து ருகேஷ் போகும், மெசேஜில் வந்து குட் மார்னிங்னு போகும். டேட் ஆஃப் பர்த்தில் டிஃபால்ட்டாக இது கொடுத்துருக்கேன். யாராவது ஒன்று கொடுக்குறாங்க, யாராவது டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து ஓவர் ரைட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த இடத்துல நான் என்ன கொடுத்துருக்கேன்? 30,000 டேரெக்டாக போயிட்டு
டேட் ஆஃப் பர்த்தில் உக்காந்துரும். சரியா? சேலரியில் வந்து 25,000 கொடுத்துருக்கேன். அது போயிட்டு 25,000ல் போயிட்டு இந்த 2 crore வந்து சேலரியில் உக்காந்துடுறோம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறப்ப ஹாய் ருகேஷ் குட் மார்னிங், என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து 30,000 மாறிடுச்சு, சேலரி வந்து 27031197 மாறிடுச்சு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் வந்து இப்போ மாற்றி கொடுக்கணும் அப்படின்னா சேலரி ஈக்குவல் டு இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துடலாம். ஓகே, டிஓபி ஈக்குவல் டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ எனக்கு இந்த இடத்துல மாறிடும். டேட் ஆஃப் பர்த் இருக்க இடத்துல டேட் ஆஃப் பர்த்தும், சேலரி இருக்க இடத்துல சேலரியும் எனக்கு வந்து வந்துடும். ஸோ ஆல்வேஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரும், ஃபாலோடு பை கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நீங்கள் டிஃபைன் பண்ணுறப்பையும் சரி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வரும், ஃபாலோடு பை கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். இது வந்து டிஃபால்ட், சாரி இதெல்லாம் வந்து நமக்கு டிஃபால்ட். கரெக்டாக, இதெல்லாம் வந்து நமக்கு டிஃபால்ட். டிஃபால்ட்டாக நம்ம கொடுக்குறோம், டிஃபால்ட் வேல்யூவாக இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இங்கே கால் பண்ணுறப்ப இது பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபஸ்ட்டு, இது வந்து கீவேர்டு. கீவேர்டு வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். கீவேர்டு வந்து சேலரி டேட் ஆஃப் பர்த்னு கால் பண்ணுறப்ப நம்ம கொடுக்குறோம். இதுதான் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட். புரிஞ்சா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? வெரி 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 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நீங்கள் இன்டர்வியூ போகிறப்ப டைப்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக வந்து இருக்காது. ஸோ கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன, எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணணும் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸு, கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணணுமா, அப்போ நீங்கள் வந்து சொல்லலாம் பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ்னால் என்ன சொல்லலாம், these are arguments passed to a function. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுற ஆர்குமெண்ட்ஸ் வந்து we call it as a positional arguments and we give it in a correct positional order. நம்ம அந்த ஆர்டரில் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இப்போ சப்போஸ் நம்ம வந்து 2 ஆர்குமெண்ட் நம்ம வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் டிஃபைன் பண்ணுறப்ப அப்படின்னா we should give the same number of arguments while calling the function. வெறும் பொசிஷனல் ஆர்குமெண்ட் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அப்படின்னா if we change the number of arguments then we will get the error. இப்போ 2 ஆர்குமெண்ட் கொடுத்து நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு 3 ஆர்குமெண்ட் கொடுத்து நீ கால் பண்ணனா எரர் வரும்ல. ஸோ அதுதான், இதெல்லாம் தான் நீ வந்து பொசிஷன் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லணும். கீவேர்டு ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னா we can pass argument values by keyword, that is by parameter name. நீ என்ன parameter name நீ வந்து உள்ள கொடுக்குற அப்படின்னு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நீ கொடுக்குறியோ அதை பேஸ் பண்ணி நீ கால் பண்ணுறப்ப நீ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி நீ வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ தட் இஸ் கால்ட் as keyword argument. அண்ட் அதே சமயத்தில் we can use both positional and keyword arguments simultaneously. இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா, பொசிஷனலும் யூஸ் பண்ணியிருக்கோம், கீவேர்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரே நேரத்தில். பட் ஒன்று என்னன்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் ஃபாலோடு பை கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ். நீ ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீ பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுத்தனா யூ வில் பி கெட்டிங் த எரர். எப்பவுமே எந்த கேஸ்லயும் ஃபர்ஸ்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு தென் கிவ் என்ன கொடுக்கணும், கீவேர்ட் ஆர்குமெண்ட்டை கொடுக்கணும். சரியா? டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் we can provide default values for our positional arguments. நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு இப்போ இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு தான் நம்ம வந்து டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறோம். இங்கே இப்போ டிஃபால்ட் டிஓபி சேலரி இதெல்லாம் வந்து ஆர்குமெண்ட்ஸ் கரெக்டாக. இந்த பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். என்னது 27031997, சேலரி வந்து 25,000. அது மாதிரி பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸுக்கு நம்ம டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ கொடுக்குறப்ப இட் பிகம்ஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ். அதே சமயத்தில் ஒன்ஸ் யூ கிவ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறம் நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடாது. இப்போ இதுக்கப்புறம்
நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா ஒரு நான் டிஃபால்ட் வேல்யூ நீங்கள் கொடுக்கக்கூடாது. சரியா? டிஃபால்ட்டாக இருக்கிறது இப்போ சப்போஸ் 000 அப்படின்னு சொல்லி நான் ஒன்று கொடுக்குறேன், இல்லை 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா அது டிஃபால்ட் வேல்யூ இருக்க ஆர்குமெண்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் பொசிஷனல் ஆர்குமெண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 3 டைப்ஸ் பொசிஷனல், கீவேர்ட், டிஃபால்ட் இது மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. சரியா? நாளைக்கு என்ன பார்ப்போம்னா வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி வந்து இப்போ சப்போஸ் டெஃப் ஆட் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஆட்ன்ற ஃபங்க்ஷனை சப்போஸ் பிரிண்ட் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஆடுக்கு நான் வந்து இப்போ எத்தனை பாஸ் பண்ணணும்? 2 தான் பாஸ் பண்ணணும். இப்போ 2 நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இதே இப்போ எனக்கு வந்து இன்னொரு ஒரு பேராமீட்டரை ஆட் பண்ணணும். ஆட் 1, 2, 3 ஆட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? இங்கே போயிட்டு திருப்பி ஒரு சின்ற ஒரு வேரியபிள் ஆட் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து 4 ஆட் பண்ணணும் அப்படின்னு 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணணும்னா திருப்பி ஒரு டின்னு சொல்லிட்டு ஒரு இதை ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரி நம்ம வந்து இப்போ வந்து அது சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து வேரியபிள் லென்த்தில் இருக்கலாம். லென்த் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு தடவை நான் வந்து 100 வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில கேஸில் 20 வேல்யூஸை வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி எப்படி ஒரு ஃபங்க்ஷனை எழுதுறது, அதுதான் வேரியபிள் லென்த். அந்த வேரியபிள் லென்த் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஒரு தடவை ஃபங்க்ஷன் எழுதிட்டு நீங்கள் 2 நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம், 3 நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம், 4 நம்பரும் ஆட் பண்ணிக்கலாம், எத்தனை நம்பரும் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி ஒரு ஃபங்க்ஷன்ஸை எழுதுறது. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து நாளைக்கு வந்து வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எனி டவுட்ஸ் கைஸ் எனி கிளாஸில்? புரிஞ்சுதா எவ்ரி ஒன்? யாருக்காவது டவுட்ஸ் இருக்கா? பர்கத், இல்ல பிரைட்சன், இல்லண்ணா. பத்மா, இல்லண்ணா. கீர்த்தனா, இல்ல புரிஞ்சு. நந்தா? புரிஞ்சுதுண்ணா. சரி, ஓகே. எல்லாம் புரிஞ்சுதுன்னு சொல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி நோட்ஸை வந்து நோட் புக்கை ஷேர் பண்ணுங்கள். யார் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன்டா. எப்பா ஒருத்தரும் ஷேர் பண்ண மாட்டீங்க. எல்லாம் எனக்காக சொல்லலை, உங்களுக்காக தான் சொல்கிறேன். ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். See you in next class. Bye bye. தேங்க்யூண்ணா. பை பை.